ஹாய் நமஸ்காரம் வணக்கம் வெல்கம் டு நந்தூஸ் விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம குடும்பத்தோட ஈஸ்டர் பர்ச்சேஸுக்கு தாங்க போகிறோம். அதாவது எனக்கும் அம்மாவுக்கும் ட்ரெஸ்ஸு கிடையாது. நான் நந்து ஃபேப்ரிக் ஸ்டுடியோ வச்சுருக்கனால அதுலேருந்து ஆளுக்கு ஒரு சாரீஸ் எடுத்துக்கிட்டோம். அப்பாவுக்கும் 2 பசங்களுக்கு தாங்க ட்ரெஸ் எடுக்க போகிறோம். ஸோ ஃபேமிலியோடு போகலாம் அப்படிங்கிறது தான். வெளியில் ஒரு பக்கம் போகிறதுக்கு இல்லை கிடையாதுல்ல. இன்னைக்கு குட் ஃப்ரைடே. நாங்கள் வந்துக்கிட்டு நோன்பு முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு 2 மணி போல் தான் கிளம்புனோம். ஏன்னா 4 o'clock வந்துட்டு நம்ம அடுத்தது சர்ச்சுக்கு போகணும்ல, அதுக்கு முன்னாடி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஸோ எங்கள் அப்பா, என்னோடய இளைய பையன், அதுக்கப்புறம் அம்மா, மூத்தவன் எல்லோரும் சேர்ந்து தான் கிளம்பிட்டோம். நமக்கு வேறு யார் இருக்கா, இவ்வளோ பேர் தானே. நான் ஃபேமிலியோட பர்ச்சேஸ் பண்ணி பாருங்களேன். ஒரு சிறிய திங்ஸுக்கு வேண்டினாலும் நீங்கள் குடும்பத்தோடு போய் பாருங்களேன், அது அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அவ்வளோ சந்தோஷத்தையும் இந்த வீட்டில் நான் வந்த பிறகு அனுபவிச்சுட்ருக்கேன். என்னென்னா எங்கே போகணுன்னாலும் நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு தான் போவோம். அதாவது எங்கள் அப்பாவோட ரிலேட்டிவிட்டிஸுக்கு, இல்லை சர்ச்சுக்கு போகணுன்னா, இல்லை ஒரு கடைக்கு போகணுன்னா, எங்கே போகணுன்னாலுமே நாங்கள் குடும்பத்தோடு தான் போகிறோம். என்ன ஒரே ஒருத்தர் மிஸ்ஸிங், சிம்பாவை மட்டும் நாங்கள் விட்டுட்டு போக வேண்டியதாக இருக்குது. அவனை கூட்டிகிட்டு போக முடியாதுல்ல. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க எங்கேயோ போகிறாங்க, ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு எங்கேயோ போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாசல்லே வந்து நின்னா, நான் உடனே அம்மா வந்துட்டு கடைக்கு தான் போகிறேன். அவனுக்கு புரியும் நம்ம பேசுகிறதெல்லாம். அம்மா கடைக்கு தான் போகிறேம்மா, அம்மா வந்துடுவோம், இப்போ அண்ணனுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம், இப்போ வந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீட்டிலேருந்து ஒவ்வொருத்தரையாக கிளப்பணும். எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நல்ல வெயில், ஆப்போசிட்டில் ஒரு மாங்காய் மரம் நினைச்சு அந்த இலையில போயிட்டு ஒரு ஆள் வந்தாச்சு, 2 ஆள் வந்தாச்சு அப்படின்னு இலை வந்தால் வீடை பூட்டிட்டு லாஸ்ட்டாக அவன் தான் வந்தான். வீடை பூட்டுறது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தது போல், கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருந்தான். ஏன்னா அது கொஞ்சம் பூட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரி பூட்டிட்டு அவன் என்னை பேக் சைடு என்னை ஒழிச்சு வரானா, நானே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், அப்போ எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. நல்ல வெயில், கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு தாங்க மினி வண்டி வந்தால் மினி பஸ்லேயோ இல்லை ஆட்டோலேயோ போனோம். ஸோ எல்லாருமே நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். எல்லாருன்னா இவ்வளோ தான் நம்ம குடும்பம். இதுக்கு மேலே கிடையாது. எங்கள் சித்தி, சித்தப்பா, என் 2 தங்கச்சி இந்த டைமில் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவங்க இருந்தாலும் இப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போயிருப்போம். ஸோ அவங்க இல்லாதது ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது எங்களுக்கு. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. நேற்று நைட்டு நான் வீட்டுக்கு வந்தேன்னா, கேரளாலேருந்து வேலை முடிஞ்சு வந்ததுலேருந்து அவங்கள பற்றி மட்டும்தான் பேசிகிட்டே இருக்கமே. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்ச நேரம் நடந்து போனோம். அப்பாவுக்கு தெரியும்ல, வீசிங் ப்ராப்ளம் இருக்கனால அது இந்த வெயில் டைமில் ரொம்ப நேரம் நடத்தி கூட்டிகிட்டு போக முடியாது. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக கொஞ்சம் நேரம் வரை நின்னோம். நம்ம சர்ச்சுக்கு போகணும், கடைன்னு போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ கிடச்சிச்சு. ஆட்டோ என்னன்னா குட்டியோண்டு ஆட்டோ. நம்ம ஃபேமிலி தான் 5 பேர். முன்னாடி குழந்தையா இருங்க, மடியில் தூக்கி வச்சுட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் 2 பேரையும் நானும் எங்கள் அம்மாவும் மடியில் வச்சுருந்தோம், அப்பாவும் சேர்ந்து போயாச்சு. ஒரு கடைக்கு போனோம். ஆல்ரெடி என் பையனுக்கு வந்துட்டு ஒரு கடையில் போனால் அங்கே தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அம்மா இது வேண்டாம், என்னன்னா நம்ம சேல்ஸில் ஒரு ஆள் கரெக்டாக இல்லைனால அந்த கடையில் சேல் நடக்காது. நான் போய் நாங்கள் ஒரு 15 நிமிஷம் நின்றுப்போம். என்ன வேணும்னு கூட கேட்க ஆள் கிடையாது. இது குளச்சல்ல தான், நம்ம வேற எங்கேயுமே பர்ச்சேஸுக்கு போகல, குளச்சல்ல தான். இது எப்போவுமே நம்ம ரெகுலராக போகிற ஒரு கடை தான். ரெகுலராக இங்கே தான் என் பசங்களுக்கு ட்ரெஸ் எடுப்பேன். இந்த கடையில் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு என் பையன் வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டான், மூத்தவன். அப்படியே அவன் செலக்ட் பண்ண ட்ரையல் ரூமில் போன வாக்கில் நான் ஒரு கண்ணாடியை போட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து காமெடியாக சிரிச்சிட்டு நின்னேன். நிறைய சின்ன சின்ன அட்ராசிட்டி எல்லாம் நிறைய இருந்துச்சு, அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாடல் ஷர்ட்டு தான் எடுத்திருக்கேன். நான் இந்த கேமரா எடுக்கும் பட்சத்தில் தான் என் கை இவ்வளோ கலரானு பார்த்தேங்க, அந்த அளவு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மூத்தவன் உள்ளாடி போனால், இளவங்கிட்ட உனக்கு இங்கே கிடைக்கலையாம்மா, கிட்ஸில் போய் அம்மா எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனை சமாதானப்பட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். மூத்தவன் ட்ரையல் ரூம் போயிருந்தான். ஏன்னா இளைவனுக்கு வந்துட்டு கிட்ஸில் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. மூத்தவனுக்கு கிட்ஸில் கிடையாது, 14 வயசு தான், ஆனாலும் கிட்ஸில் கிடையாது, ஜென்ஸில் உள்ளதில் ஸ்டார்டிங் இதில் உள்ளதை பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு. ஆனால் சர்ப்ரைஸ் வேறு ட்ரெஸ்ஸு தான். அது கிறிஸ்மஸ் ஈஸ்டருக்கு நாங்கள் போடுற அன்னைக்கு ஒரு விலாக் செட் எடுத்து போடுறேன். ஃபைனலாக அவங்க 2 பேருக்கு என்ன ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணோன்னு சொல்லிக்கிட்டு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மாடியில் தான் கிட்ஸுக்கும் அதே மாதிரி எங்கள் அப்பாவுக்குள்ள ஷர்ட்டும் அங்கே தான் இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு என் பையனுக்குள்ளதெல்லாம் பார்த்து ஒன்றுமே அவனுக்கு செட் ஆகலை. அப்படியே பார்த்துட்டே நின்னா. அடுத்து சரி அப்பாவுக்குள்ள சட்டை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்பாவுக்குள்ள ஷர்ட்டுக்கு போயிட்டோம். குளச்சல்ல இவ்வளோ அழகான கடை. ஆனால் இந்த கடை வந்துட்டு ரன் ஆகுறதுக்கு காரணம் ஃபஸ்ட்டு சேல்ஸ் ஸ்டாஃப். அவ்வளோ வந்துட்டு நம்மளை சேல்ஸ் ஸ்டாஃப் நமக்கு என்ன தான் சொன்னால், நானும் அவ்வளோவா நான் சேல்ஸில் இருந்தவ, ஒரு டெக்ஸ்டைலில் வேலை பார்த்துருக்கேன். அதனால் நானுமே ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டேன். எங்கே போனாலுமே நான் வந்துட்டு சேல்ஸ் ஸ்டாஃபை ரொம்ப எல்லாத்தையும் எடுத்து போடுங்க, பிரிங்க அப்படின்னு எல்லாம் நான் சொல்ல மாட்டேன்.
எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு 4 சட்டை எடுத்து போட்டிருந்து. இதில் 2 சட்டை, ஏன்னா சட்டை இல்லை, மொத்தமே 3 சட்டை தாம்மா இருக்குது அப்படின்னு கேட்டனால சரி நம்ம 2 சட்டையாட்டி எடுத்துடலாம் அப்படின்னு 4ல் ஒரு 2 தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுவுமே எங்கள் அப்பா ஈஸ்டருக்கு போடுற நேரம் தான் சொல்கிறேன், அந்த வீடியோவும் எடுத்து போடுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் என் பையனுக்கு கிட்ஸில் வந்துட்டு எங்கள் அம்மா ஒரு சட்டை நான் அதில் பார்த்தேன், நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிச்சு. நானும் அப்படி என்னடா சட்டை எங்கள் அம்மா பார்த்துருக்கு நல்லா இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா எங்கள் எல்லாருக்கும் சீரி ஒரு கருப்பு கலரில் கொச்ச கொச்சான்னு பூ போட்டிருக்கதை எடுத்துட்டு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அடுத்த என் மாமா ஏதோ ஒன்று கை வச்ச உடனே இது நல்லா இருக்குது. சரி நம்மளே எங்கள் அம்மா ஆசையை நிராசை ஆக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு அவனை போய் ட்ரையல் ரூமில் போய் போட்டுட்டு சொன்னோம். போட்டு பார்த்தோன்னே அவனுக்கே பிடிக்கல. கடைசியில் சொன்னாங்க, ஏன்னா சட்டை கொஞ்சம் கட்டையாக இருந்துச்சு. ஆள் வந்துட்டு என்னென்ன ஹைட்டாலாம் போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு திரும்ப கீழே போய் தான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கீழே வந்துக்கிட்டு அவனுக்கு ஒரு ஷர்ட்டை செலக்ட் பண்ணிட்டு மூத்தவனுக்கு வந்துட்டு இந்த கொச்சை பேண்ட் ஜீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனுக்கு இஷ்டம் இல்லை. அதுக்கப்புறம் நிறைய பேக்கெட் இருக்கிறதும் இஷ்டம் இல்லை, ஃபார்மல் பேண்ட் மாதிரி எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். பட் ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்மல் பேண்ட் எடுத்தப்போ அந்த சட்டைக்கு வந்துட்டு அது சூட் ஆகலை. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த காட்டன்லேயே ஃபார்மல் மாதிரி ஒரு பேண்ட் எடுத்தேன். ஸோ இவனுக்கும் அதே சேம் சைஸில் தான் எடுத்தேன். அவன் ட்ரையல் ரூம் போட்டுட்டு ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் இந்த கேப்பில் எங்கள் அப்பா வந்துட்டு ஏதோ சந்தையில் மீன் எழுத மாதிரி பனியனை தூக்கிட்டு இதெல்லாம் எடுங்கன்னு சொல்லிட்டு நானும் எடுங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் ப்ராங்க் பண்ண மாதிரி தான். அது எங்கள் அம்மா பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பில் போடுற இடத்துல எங்கள் அப்பா கண்ணாடியை போட்டுக்கிட்டு அது ஒரு அல்ட்ராசிட்டி செம்மையாக இருந்துங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு வழியாக பர்ச்சேஸை முடிச்சுக்கிட்டு கிளம்பிட்டோம். ஆப்போசிட்ல இருந்து ஒரு கடையில் எங்கள் அப்பா ஒரு 7up வாங்கிட்டு இருந்துச்சு. அதை குடிச்சிக்கிட்டு சரி நம்ம பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நின்னப்போ பஸ்ஸு கிடைக்கல. திரும்பவும் ஒரு ஆட்டோவில் தான் ஆட்டோ ஏறி நாங்கள் திரும்பவும் வீட்டுக்கு வர மாதிரி தான். இதில் எங்கள் அக்கா வேற கோயிலுக்கு இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு டைம் ஆனனால இது மேற்படி அங்கே போக முடியாது, பக்கத்தில் உள்ள சர்ச்சில் தான் போகணும் மாசுக்கு. ஸோ இனி வீட்டுக்கு வந்துட்டு கடகடன்னு நம்ம வந்துட்டு சர்ச்சுக்கு கிளம்ப வேண்டிய வேலை தாங்க பார்க்கணும். ஸோ வந்த உடனே இந்த வீடியோவை நான் டக்குன்னு எடிட் பண்ணி போடுறேன். நான் சர்ச்சுக்கு வந்துட்டு 4:30 நம்ம போனால் போதும். என்னென்ன நம்ம ஆல்ரெடி வந்துட்டு டக்குன்னு கிளம்பி போகிற மாதிரி தான், பெருசாக இது இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உள்ள நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸை நான் செலக்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய். எல்லாருக்கும் புனித வெள்ளி வாழ்த்துக்கள். நம்ம ஈஸ்டரை நம்ம ஈகரோட வெயிட் பண்ணுவோம். இன்னும் 1 day தான், சண்டே வந்துட்டு நமக்கு ஈஸ்டர். ஹாப்பி ஈஸ்டர். தேங்க்யூ.